இந்த கற்கள் போடுறதுனால உண்மையாகவே நிறைய விஷயங்கள் நடக்குதா, இல்லை அது ஒரு மாயை தான் அப்படின்ற பார்வையும் நிறைய பேருக்கு இருக்கு. செவ்வாயை நம்ம வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோம்னா செவ்வாய்க்குரிய துவரம் பருப்பை நம்ம பத்திரமா எடுத்து நம்ம இது உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அது மோல்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ கற்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துலேருந்து ஆகர்ஷண சக்திகளை வாங்கி நம்ம உடம்புல கொடுத்துட்டு நம்ம ஒரு சீராக இயங்க வைக்கும். அதை எப்படி உருவேற்றம் பண்ணி போட்டால் அதுக்கான முழு பலன் கிடைக்குமா? இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணணும்னா செவ்வாயை ஸ்ட்ராங் பண்ணணும். செவ்வாயோட கல் பவளம். செவ்வாயோட காயத்ரி மந்திரத்தை நம்ம 108 முறை 48 நாள் சொல்லணும். சரணம் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜெமாலஜிஸ்ட் பவித்ரா மேம் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள்? சூப்பராக இருக்கேன். மேம், இன்றைக்கி மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலே, முக்கியமான தேவை அப்படின்னாலே பணம் தான். ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹாப்பினஸ் எங்கேயோ ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா அவங்க கையில் பணம் இல்லாதப்போ மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் 12 லக்னத்துக்குமே, ஸோ ராசி லக்னம், ஸோ 12 பேருக்குமே எந்த கற்கள் பயன்படுத்தினா அவங்களுக்கு பணவரவு இருக்கும், மகாலட்சுமி வீட்டில் வாசம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கற்கள் இருக்கு இல்லையா, கற்களை பற்றி நம்ம நேயர்களுக்காக, இந்த கற்கள் போடுறதுனால உண்மையாகவே நிறைய விஷயங்கள் நடக்குதா, இல்லை அது ஒரு மாயை தான் அப்படின்ற பார்வையும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து? ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு கல் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் உண்டு, திசை உண்டு, தானியங்கள் உண்டு, கடவுள் உண்டு. அதே மாதிரி கிரகங்களுக்கும் கற்கள் உண்டு. இந்த கற்கள் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்திலேருந்து சக்திகளை வாங்கி, எப்படி தானியம் சக்திகளை வாங்குதோ, நம்ம இப்போ வேணும்னா, இப்போ நமக்கு செவ்வாய்க்குரிய கிரகம் இது வேணும் அப்படின்னா அந்த தானியத்தை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். செவ்வாயை நம்ம வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோம்னா செவ்வாய்க்குரிய துவரம் பருப்பை நம்ம பத்திரமா எடுத்து நம்ம இது உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அது மோல்ட் ஆகிடும். ஸோ அதோட வலிமை இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடும். ஆனால் எக்ஸ்போஸ்டாகவும் நம்ம வச்சுருக்க மாட்டோம். ஒரு பர்ஸில் வேலெட்டில் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ கற்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துலேருந்து ஆகர்ஷண சக்திகளை வாங்கி நம்ம உடம்போது அதை டச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம போடுறது ஓப்பன் செட்டிங் மோதிரமாக போடுவோம். இப்போ உடம்புல டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்ம பிரபஞ்சத்தில் வாங்குகிற சக்தியை நம்ம உடம்புல கொடுத்துட்டு நம்மளை ஒரு சீராக இயங்க வைக்கும். இப்படி தான் கற்கள் நம்மளை இயங்க வைக்கும், வேலை செய்ய வைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம கற்கள் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு இடத்துல போனோம், அந்த கற்களை வாங்கினோம், அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தும் போது அதுக்கான சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்குமா மேம்? எதுவுமே அந்தந்த முறையில் செய்யும் போது தான் வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த கற்கள் அப்படியே வாங்கும்போது அதில் தோஷம் இருக்கலாம், நிறையா பேர் கைப்பட்டு வந்திருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ அது ஒருத்தர் செய்கிறாரு, ஒரு பொற்கொலர் செய்கிறாரு, அந்த மோதிரத்தை அப்படிங்கும்போது அவர் எந்த மனநிலையில் செய்கிறாருன்னு தெரியாது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாமே வைப்ரேஷன்ஸ் ஆறாதான். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் இருக்கும். அதனால் நம்ம ஒரு மோதிரம் வாங்குகிறோம், ஒரு ராசிக்கல் மோதிரம் வாங்குகிறோன்னா நம்ம குலதெய்வ கோயில் இல்லை இஷ்டதெய்வ கோயில் எது நமக்கு ஆக்சசபிளாக இருக்குதோ அங்கே போயிட்டு அந்த நம்ம சொல்கிற ஹோரையில், அந்த கற்களுக்குன்னு ஒரு ஹோரை இருக்குது, அந்த ஹோரையில் போய் அந்த கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை ஸ்ரத்தையாக ஒரு 48 நாள் ஒரு 108 தடவை சொல்லும்போது அதில் உருவேற்றமாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அந்த பர்டிகுலர் கிரகத்துக்கான வைப்ரேஷன் அதில் இறங்கும். இப்படி இதை இறங்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை டியூன் பண்ணி கொடுக்கும் அந்த கல். ஓகே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறது எப்படி சொல்கிறது, நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம். எது ஒன்றுமே முழுமையாக நம்பி பண்ணும்போது அது கண்டிப்பாக 100% நமக்கு கை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம 12 ராசி லக்ன நேயர்களுக்குமே பண வரவுக்கு எந்த மாதிரியான கற்கள் ஒவ்வொரு லக்னக்காரங்களும் பயன்படுத்தலான்றதை பார்த்துடலாமா? ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ராசி லக்ன நேயர்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்க. ஸோ இவங்க அவங்களுக்கு பண வரவு வேணும், எப்போவுமே நம்மக்கிட்ட பணம் கையில் தங்கணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான கற்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பண வரவு கிடைக்குமா? மனுஷனுக்கு இன்றியமையாதது பணம். ஆமாம், 90% பிரச்சனைகளுக்கு காரணம் பணம். சிலருக்கு பணம் வரும், ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ பணம் வர்றதுக்கும் 2ஆம் இடம் தான் பண வரவு, தனஸ்தானம்.
அது பண வரவை கொடுக்கும். 2வது அது நம்ம கிட்ட தங்குறதுக்கு ஆதிபத்தியமான கிரகம்னு பார்த்தா 5வது கிரகம். ஸோ 2, 5 இந்த ஸ்தானத்தையும் இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகங்களை நம்ம வலுப்படுத்தும் போது பண வரவும் சீராக இருக்கும், வந்த பணமும் நிலையாக இருக்கும். ஸோ இந்த 2, 5 கூடிய கிரகங்களோட கற்களை நம்ம அணியும் போது நமக்கு வந்துட்டு அந்த பண வரவும் சீராக இருக்கும், வந்த பணமும் நம்மக்கிட்ட தங்கும். இப்படி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அவங்களோட பொசிஷனை பார்த்துட்டு அந்த கற்களை நம்ம அணியும் போது பண வரவும் சீராக இருக்கும், வந்த பணம் நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர்மா. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்ம இதையும் தெளிவுபடுத்தி ஆகணும். ஏன்னா அவங்க நம்ம சொல்கிறதுன்றது ஒரு பொது பலன் தானே. இப்போ அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தானே இதை போடணும். ஆமாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம்னு பார்த்தா மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். லக்னாதிபதியை நம்ம வலுப்படுத்தினாலே முக்காவாசியான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. அதனால லக்னாதிபதி செவ்வாயோட பவளத்தை நம்ம அணியலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாய் தான் அஷ்டமாதிபதி, 8 வருவார். இப்போ 8ஆம் இடத்தோட செவ்வாய் அதிக தொடர்பில் இருந்து நம்ம லக்னாதிபதின்னு நினச்சிட்டு அந்த கல்லை போடும்போது எதிர்மறையான விளைவுகளை அந்த பவளம் ஏற்படுத்தக்கூடியது. பொதுவாக வந்துட்டு செவ்வாய் மூர்க்கக்காரகன். ஸோ பவளத்தை போடும்போது இன்னும் மூர்க்கமாக நம்ம பிஹேவ் பண்ணுவோம், நமக்கு நாமளே ஹார்ம்ஃபுல்லாக மாறிடுவோம். அதனால் நம்ம சுய ஜாதகம் தான் பேசும். அது சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சில நேரங்களில் 2, 5 நல்லா இருக்கும், பணவரவு ஸ்தானம் நல்லா இருக்கும், ஆனால் லக்னம் நல்லா இல்லாமல் போகும். அதாவது எனக்கு கை காலெல்லாம் நல்லா இருக்குது, தலை இல்லை அப்படின்னா, தலை இல்லைன்னா அது முண்டம் தான். அதனால் லக்னாதிபதியை முதல்ல வலுவாக இருக்காரான்னு பார்க்கணும். லக்னாதிபதி நல்லா இருக்காரா, ஆனால் 2, 5 ஸ்தானம் வலுவாக இல்லை, அதனால தான் பண வரவு இல்லை அப்படின்னா அந்த கிரகங்களுக்குடைய கற்களை நம்ம போட்டு உருவேற்றம் பண்ணும்போது பண வரவு சீராக இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். ஏன்னா வந்து மனுஷனுக்கு தேவையான நீரின்றி அமையாத உலகன்றதை கேள்விப்பட்டிருக்கேன். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லி போயிட்டார். நீங்கள் சொல்கிறீங்க பணமின்றி அமையாத உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எஸ், இன்றைக்கி நிறைய பேருடைய தேவை அப்படி இருக்குது மேம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கற்கள் அவங்க வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை எப்படி உருவேற்றம் பண்ணி போட்டால் அதுக்கான முழு பலன் கிடைக்குமா? நம்ம கடையில் போய் இப்போ வந்து லேப் டெஸ்டடாகவே சர்டிஃபைடு ஜெம் ஸ்டோன்ஸே கடைகளில் கிடைக்கிது, எல்லா ஜுவல்ஸ்லேயும் கிடைக்கிது. நாம் அதை வாங்குறது பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஹோரையில் நம்ம போடணும். அந்த கிழமை அந்த ஹோரை அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த மாதிரி இப்போ மேஷம்னா அதுக்குரிய கல் பவளம். ஓகேண்ணா. பவளத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போடணும். மரகதம்னா புதன்கிழமை புதஹோரையில் போடணும். முத்துனா வளர்பிறை சந்திரன் என்னைக்கு வராரோ அந்த திங்கக்கிழமையில் போடணும். இப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்தந்த கிழமை அந்தந்த ஹோரையில் போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயில், சிலருக்கு குலதெய்வம் கோயில் தெரியாமல் இருக்கும், இல்லை ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம இஷ்டதெய்வ கோயிலில் போயிட்டு அந்த கல்லை வச்சு அந்த மோதிரத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கோயிலே உட்காந்து ஒரு 108 முறை அந்தந்த கிரகங்களுக்கான காயத்ரி மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து 48 நாட்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லும் போது அந்த கல்லில் அந்த பவர் வைப்ரேஷன் இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த காரணத்துக்காக அந்த கல்லை போட்டோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர் மேம். ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணுறோம் ஒரு மந்திரத்தை சொல்லி நான் பண்ணணும் அப்படின்றீங்க இல்லையா? ஸோ இப்போ மேஷ லக்னமோ மேஷ ராசிக்காரங்களோ எந்த மந்திரத்தை டெய்லி இந்த 108 தடவை சொன்னால் அவங்களுக்கான விஷயம் முழுமை பெறும்? மேஷ லக்னக்காரங்க இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே. இப்போ பண வரவு வேணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வராங்கன்னா 2ஆம் இடம் வலுவா இருக்குதா, 5ஆம் இடம் வலுவா இருக்கா, இல்லை 2, 5 வலுவா இருக்கு, அப்படி பணமும் வருது, ஆனால் அதை தக்க வச்சுக்கிற லக்னாதிபதி வீக்காக இருக்காரு, அதனால தான் வர்ற பணம் நிற்கலை அப்படின்னா இப்போ நம்ம லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணணுமோ. இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியை ஸ்ட்ராங் பண்ணணும்னா செவ்வாயை ஸ்ட்ராங் பண்ணணும். செவ்வாயோட கல் பவளம். அப்போ நம்ம செவ்வாயோட காயத்ரி மந்திரத்தை நம்ம 108 முறை 48 நாள் சொல்லணும். ஓகே, சூப்பர். ஸோ செவ்வாயோட மந்திரம்னு பார்த்தா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ அங்காரக பிரச்சோதயாத். இதுதான் செவ்வாயோட காயத்ரி மந்திரம். இதை 108 முறை 48 நாள் ஸ்ரத்தையாக நாம் சொல்லணும். சொல்லும்போது அந்த பவளத்தில் செவ்வாயோட வைப்ரேஷன் இறங்கி இருக்கும். ஸோ செவ்வாயோட லோ எனர்ஜியால் தான் நமக்கு பாசிட்டிவாக எதுவும் நடக்கலை அப்படின்னா இது வந்துட்டு அது சரி பண்ணி கொடுக்கும். சூப்பர் சூப்பர் மேம். ஸோ மேஷ லக்ன மேஷ ராசினியர்களுக்கு வந்து பண வரவு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தங்கணும், அதுதான் வந்து மஸ்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவேற்றி ப்ராப்பரான ஒரு வழிமுறையை நம்ம நேரடியாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம்.